சோம்பேறி எதுக்கும் கையால ஆவதுங்க தான் இந்த சரி வேலையை நான் என்னைய கேட்குறியே திருப்பி நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ ஏன் வேலைக்கு போகாம வீட்டில் இருக்க? நான் ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? நீ வேலைக்கு போலாம்ல? நீ இப்படி இருக்கும் சோம்பேறித்தனமா வீட்டில் இருந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கிய? ஏன் நீ போய் போ. நீ இருக்கும்போது நான் எதுக்கு வேலைக்கு போனோம்? ஏன் இதில் அப்படி கிடையாதுப்பா. சரி இப்போ எனக்கு ஒரு கை ஒரு கால் இல்லை, எனக்கு வந்து பக்கவாதம் வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? வீட்டில் இருப்பேன். அங்கங்கே பொம்பளைங்க போய் பாரு, குடிக்கார புருஷனை கூட வீட்டில் வச்சு சோறு போடுறாங்க, சைடிஸ் வாங்கி தராங்க. நான் அதெல்லாம் அவன்கிட்ட கேட்குறேன். அதெல்லாம் புருஷங்க இருக்கப்பட்ட புருஷங்களா இருப்பாங்க. அவங்க சொத்து இல்லாத படம் தான் இப்ப பாரு. சொத்து சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த சொத்தை காப்பாத்தணும்ன்றதுக்காக புருஷனை பாதுகாப்பு. நான் இது நீங்க கேக்குற கேள்வி நான் திருப்பி உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க ஏன் வேலைக்கு போக கூடாது? பொம்பளைங்க எதுக்கு வேலைக்கு போகணும்? அப்ப எதுக்கு சம உரிமை கேக்குறீங்க எல்லாத்துலயும்? பொம்பளை ஏன் வேலைக்கு போகணும்? அப்புறம் எதுக்கு சம உரிமை? ஆமா, சம உரிமைனா வீட்டு குடும்பம். அப்புறம் எதுக்கு நீங்க வந்து எது கேட்டாலும் வந்து நாங்க பொம்பளைங்க செய்யக்கூடாதா, நாங்க பொம்பளைங்க அதை பண்ணக்கூடாதா, நாங்க ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கேக்குறீங்க? நீ ஏன் வேலைக்கு போ. என்னால தான் முடியல, நீ போயிட்டு வா. பெண்களும் கொஞ்சம் சேஞ்ச் வச்சுப்பா. உன் பண்ண அந்த தாலியை கழட்டி கூட நான் கட்டிக்கிறேன். பொண்ணும் ஆணும் ஒண்ணா? நான் பண்ண வேண்டியதில் நீ பண்ணுவ. நான் 10 மாசம் குழந்தை பெத்து சுமக்கிறேன், நீ சுமப்பியா? அந்த வர கடவுள் தரலையேப்பா. அதை கொடுத்தா அது கூட நாங்க சுமக்க தயாரா தான் இருக்கோம்.